ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். நிறைய பேர் ஐடிசியோட Q4 ரிசல்ட்ஸ்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே அந்த ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ நான் இந்த வீடியோவில் அவங்க செக்மெண்ட் வைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் எப்படி பண்ணியிருக்கு, சிகரெட் பிஸ்னஸ் எப்படி பண்ணியிருக்கு, அக்ரி பிஸ்னஸ் எப்படி பண்ணியிருக்குன்னு டீட்டெயிலாகவே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன். பட் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் ஐடிசியோட Q4 நெட் ப்ராஃபிட் 74% டிக்ளைன் ஆயிருக்கு. 5113 crores தான் வந்து ப்ராஃபிட்டாக வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சிகரெட் டேக்ஸ் ஹைக்னால மார்ஜன்ஸும் ப்ரெஷரைஸ் ஆயிருக்கு. சிஎன்பிசியில் மட்டும் பீட்ஸ் எஸ்டிமேட்டுங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளைக்கு ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆக போகுதுங்கிறத இந்த மாதிரியான அனலிஸ்ட்டு, நியூஸ் சேனல்ஸு, மீடியா சேனல்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் வந்து பிளஞ்சஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா நாளைக்கு ஷேர் ப்ரைஸ் கீழே விழும். இல்லை அவங்க மார்ஜன்ஸ் ப்ரெஷரைஸ் ஆயிடுச்சுனாலும் ஷேர் ப்ரைஸ் கீழே தான் விழப்போகுது. ஆப்டமிஸ்டிக்காக பார்த்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா ஷேர் ப்ரைஸ் மேலே போகும். பட் நம்ம தனியாக அந்த ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். நம்மளுக்கு ஐடிசியோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் சுமாராக இருக்குது, நம்ம எதிர்பார்த்ததோட பெட்டராக இருக்கா, ரீசனபுளாக எதிர்பார்க்கணும். அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். வெறும் மீடியா சேனல்ஸில் சொல்கிறத வச்சு நம்ம நாளைக்கு போய் பேனிக் செல் பண்ணுறதோ இல்லைனா க்ரீடியாக போய் வாங்குறதோ தவிர்த்துக்கணுங்கிறத நான் முன்கூட்டியே ஒரு நோட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஐடிசி போன வருஷம் 14.35 rupees கொடுத்துருந்தாங்க டிவிடெண்ட். இந்த வருஷம் 1% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 14.5 rupees என்டையர் இயருக்கு டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்டாக 8 rupees வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐடிஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் சில சிக்கல்கள் இருக்குது, சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் குவார்ட்டரில் தான் நம்மளுக்கு இனிமேல் கிளியரான பிக்சர் கிடைக்கும். அப்போ தான் இந்த சிகரெட் டேக்ஸ் ஹைக்னால அவங்க மார்ஜின்ஸ் நிஜமாலே எவ்வளோ அடி வாங்குது, வால்யூம்ஸ் நிஜமாலே எவ்வளோ அடி வாங்குதுங்கிறது நம்மளுக்கு க்ளீனாக தெரியும். ஐடிசியோட செக்மெண்ட் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அவங்க இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன்லேருந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்ட்ரோல் பிரிண்ட் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபுல் டீப் டேவ் மாதிரி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் வாட்ச் த என்டையர் வீடியோ. ஐ ஹோப் யூல் ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சில இம்பார்ட்டண்டான குளோபல் அப்டேட்ஸ் பார்க்கலாம். முக்கியமாக யூஎஸ்-ஈரான் வாரில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸும் பார்த்துட்டு சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் லைக் கண்ட்ரோல் பிரிண்ட் அண்ட் ஐடிசி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரான் ரிவ்யூஸ் யூஎஸ் பீஸ் ப்ரொபோசல் ஆஸ் ட்ரம்ப் சேஸ் இஸ் வில்லிங் டு வெயிட் அ ஃபியூ டேஸ். இந்த ஆர்டிக்கலில் ஈரான் வந்து யூஎஸ் கிட்டேருந்து கிடச்ச ப்ரீஸ் ப்ரொபோசலை ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் ஈரான் கரெக்டான பதில் எங்களுக்கு கொடுக்குற வரைக்கும், அவங்க ரைட் ஆன்சர்ஸை கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ண ரெடியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நேற்று நைட்டே நான் யூடியூப் சேனலில் ஒரு போஸ்ட் எழுதியிருந்தேன். ட்ரம்ப் ஈரான் அண்ட் யூஎஸ் வாரோட ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு நம்ம வந்துட்டோங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதை பற்றி நான் ஒரு போஸ்ட் எழுதியிருந்தேன். நாளைக்கு மார்க்கெட் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதே நிலைமையில் இதே மூடில் ட்ரம்ப் இருந்தார்னா நாளைக்கு மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஆயில் ப்ரைஸஸ் ட்ராப் ஆயிருந்தது. இந்தியன் ருப்பி இன்றைக்கி கொஞ்சம் டீசெண்டான அப் மூவாக காட்டியிருக்கு. க்ரூட் என்ன தான் $100 கீழே வந்திருந்தாலும், இந்தியன் ருப்பி என்ன தான் அதோட பீக்லேருந்து கொஞ்சமாக கூல் ஆஃப் ஆயிருந்தாலும் மார்க்கெட்ஸ் இன்றைக்கி பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை. நேற்றுக்கு எப்படி மார்க்கெட்ஸ் வந்து ரெட்டில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்து முடிஞ்சதோ, இன்றைக்கி மார்க்கெட் க்ரீனில் ஆரம்பத்தில் நல்லா தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அங்கேருந்து இப்போ ஃப்ளாட்டாக வந்து முடிஞ்சிருக்கு. இந்தியன் ருப்பி இன்றைக்கி கொஞ்சமாக கூல் ஆஃப் ஆயிருக்கே தவிர இட் டென்ட் ரெக்கவர். ஐ டோன்ட் திங்க் இட் ஹேஸ் த பவர் டு ரெக்கவர். ஸ்லோவாக அது கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே தான் இருக்குங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். பட் இந்த ட்ரெண்ட் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகும்போது மறுபடியும் we can see FII இன்ஃப்ளோஸ். கண்டிப்பாக குளோபலாக இருக்கிற ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இந்தியன் மார்க்கெட்ஸை கொஞ்சம் ஸ்டேபிளாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. மார்க்கெட் இஸ் ஸ்டில் ரெஃப்யூசிங் டு மூவ் இன் எய்தர் டைரக்ஷன். இந்த ட்ரெண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு டெஃபினட்டிவ் ஆன்சர், இந்த யூஎஸ்-ஈரான் வாரில் ஒரு டெஃபினட்டிவான ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகணும்னு தெரியாமல் தத்தளிக்க போகுது. இதுதான் இப்போதைய நிலைமை. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸை பார்த்துடலாம். நிஃப்டி 50 இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. 0.02% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. ஸ்மால் கேப் அந்த அதர் ஹேண்ட் இன்றைக்கி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 0.7% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் நிஃப்டி மிட் கேப்புமே இன்றைக்கி பெரிய மூவ்மெண்ட் காட்டில் கொஞ்சம் மைல்ட்லி பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. செக்டாரெலாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் டிவைட் தெரியுது. பட் எந்த செக்டாருமே ரொம்ப அப் மூவோ டவுன் மூவோ பார்க்கல. எக்ஸப்ட் சிமெண்ட் இன்றைக்கி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 2.4% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி ஐடி 0.5% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. எஃப்எம்சிஜி 0.5 அண்ட் அதர் செக்டர்ஸில் பெரிய மூவ்மெண்ட் இன்றைக்கி இல்லவே இல்லை. தீமேட்டிக்காக நம்ம எப்பவுமே பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பார்த்துலாம் 0.5% இன்றைக்கி ரெட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய விரைவில் ஒரு ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ட்ரம்ப் சைடு ஆர் ஈரான் சைடு வரும். அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்காங்க, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெகட்டிவாக இருந்தால் இன்னுமே சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கையில் ஃபண்ட்ஸ் தான் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் அந்த நெகட்டிவிட்டி வந்தால் மேபி we can யூஸ் இட். அப்படியே நம்மளே எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு பாசிட்டிவ் நியூஸை கொடுத்துட்டாங்கன்னா எல்லாம் தப தப தபன்னு மேலே போயிடும். அப்புறமா நம்ம கெயின்ஸை பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான்.
அப்போ என்னெல்லாம் பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ இருக்குது, எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் ஸ்டாக் மார்க்கெட். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதை ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டம், ஒரு டிசிப்ளினான அப்ரோச் எடுக்கிறது தான் கஷ்டம். ஸோ அதை எடுக்க நம்ம முதல்ல கற்றுப்போம். இப்போ நம்ம கண்ட்ரோல் பிரிண்ட்டுக்கு வரலாம். அவங்களோட ஏர்னிங்ஸ் ப்ரெசன்டேஷன்லேருந்து சில இம்பார்ட்டண்டான ஸ்லைட்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் பிரிண்ட் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ நான் முன்னாடியே ஒரு டிஸ்க்ளோஷரை கொடுத்துட்றேன். எத்தனை பேர் கண்ட்ரோல் பிரிண்ட்டை ஓன் பண்ணுறீங்கிறத இந்த ப்ரெசன்டேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கம்பெனியில் என்ன பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக அவங்க ஒரு ₹6 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக FY26 ₹10 கொடுத்துருக்காங்க. ஸோ ரஃப்லி 1.5% ஈல்டு கிட்ட கிடைக்குது. அவங்க அதே 18 to 20% மார்க்கெட் ஷேர் இன் இந்தியாவில் மெயின்டைன் பண்ணுறாங்க. கோடிங் அண்ட் மார்க்கிங்கில் இருக்காங்க. ட்ராக் அண்ட் ட்ரேசிங் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேக்கேஜிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மாஸ்க்ஸ் அண்ட் அதர் சேஃப்டி ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே மினிமலான ரெவன்யூ சோர்ஸ் தான். முக்கியமான பிஸ்னஸ் கோடிங் அண்ட் மார்க்கிங் விச் இஸ் ஸ்டில் 90% ஆஃப் தியர் ரெவன்யூ சோர்ஸ். அவங்களோட ட்ராக் அண்ட் ட்ரேஸ் அண்ட் பேக்கேஜிங் பிஸ்னஸ் கண்டிப்பாக ஒரு சிக்னிஃபிகன்ட் சோர்ஸ் ஆஃப் த ரெவன்யூவாக இந்த ஃபியூச்சர் இயர்ஸ் இருக்குங்கிறத மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி ஏர்னிங்ஸ் காலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் நான் அவங்களோட ஏர்னிங்ஸ் காலையும் ஃபுல்லாக கேட்டுட்டு வரேன். அவங்களோட பிஸ்னஸ் மாடலே இந்த பிரிண்டர்ஸ் அண்ட் கன்சூமர்ஸ் தான் முக்கியமான ஒரு வேல்யூ டிரைவர். அவங்களுக்கு இந்த பிரிண்டர் சேல்ஸ் வந்து ஒரு லோ மார்ஜின் பிஸ்னஸ் தான். கிட்டத்தட்ட 12 to 15% தான் அவங்களுக்கு இது மூலியமாக ரெவன்யூ ஜெனரேட் ஆகுது. இப்போ தான் ஏர்னிங்ஸ் காலில் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 60% கிட்ட அவங்களுக்கு கன்சூமபிள்ஸில் வருது. மீதி வந்து ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீசஸில் வருது. இந்த கன்சூமபிள்ஸுங்கிறது வந்து ஒரு ரெக்கரிங் ரெவன்யூ மாடல், ஆனுவிட்டி மாடல் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க பிரிண்டரை விற்றதுக்கப்புறம் ஒரு 7 to 8 years ஆஃப் ப்ரொடக்ஷன் லைன் இன்டகிரேஷனில் கண்டினியூஸாக அதில் ரெக்கரிங் ரெவன்யூ கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் எனக்கு இவங்க பிஸ்னஸ் மாடலும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்மார்ட் குளோபல் அக்விசிஷன்ஸ் அண்ட் நியூ டெக்னாலஜிஸ். அவங்க ரீசெண்டாக வந்து இட்டாலியில் ஒரு பேக்கேஜிங் பிஸ்னஸை அக்வயர் பண்ணியிருந்தாங்க, வி ஷேப்ஸுங்கிற பிஸ்னஸ். அது தவிர மார்க்கர் அண்ட் பிவி அண்ட் கோடியாலஜி யூகேங்கிற மார்க்கிங் அண்ட் கோடிங் பிஸ்னஸ்க்கும் அக்வயர் பண்ணியிருக்காங்க. மேலும் அக்விசிஷன்ஸ் இருந்தால் தே ஆர் ஓப்பன் டு இட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தே ஆர் டெட் ஃப்ரீ, தே ஆர் வெரி சேஃப். அவங்க பேலன்ஸ் ஷீட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அவங்களோட ரிட்டர்ன் ரேஷியோஸ் இந்த ஸ்டாண்டலோன் பிஸ்னஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் ரீசெண்டாக நடந்த அக்விசிஷன்ஸ்னாலையும் அந்த பிஸ்னஸ்லாம் இன்னுமே கொஞ்சம் புவராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற காரணத்தினாலையும் முக்கியமாக இந்த வி ஷேப்ஸ் பேக்கேஜிங் பிஸ்னஸ் கொஞ்சம் ப்ளீட் ஆகுது. அதனால் அவங்களோட ஓவரால் கன்சாலிடேட்டட் ரிட்டர்ன் ரேஷியோஸ் கொஞ்சம் புவராக இருக்குது. பட் அவங்களோட ஸ்டாண்டலோன் பிஸ்னஸில் 15 to 20% மேலே அவங்க ROCE மெயின்டைன் பண்ணுறாங்க, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 15 to 20% மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்பவே சேஃபாக தான் இருக்குது. அவங்களோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோஸ் கன்சிஸ்டன்ட்லி 50 crores ஆர் மோர் இருந்திருக்கு ஃபார் த லாஸ்ட் செவரல் இயர்ஸ். அண்ட் அவங்களோட எபிட்டா டு கேஷ் கன்வர்ஷன் 65% இருக்குது. ஸோ அவங்க எபிட்டாவை ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டில் கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது 65% இருக்குது, விச் இஸ் ஒண்டர்ஃபுல். அவங்க ஃப்ரீ கேஷில் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ அவங்களோட 3-pronged லாங் டேர்ம் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களோட கோடிங் அண்ட் மார்க்கிங் பிஸ்னஸில் இந்தியா அண்ட் குளோபலாக ரீச் ஆகணும், மார்க்கெட் ஷேரை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிறது. ரெண்டாவது ட்ராக் அண்ட் ட்ரேஸ் பிஸ்னஸ், இதுதான் நான் இப்போ சொல்லியிருந்தேன், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் பேக்கேஜிங் பிஸ்னஸ்லையும் அவங்க ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட க்ரோத் ஸ்ட்ராட்டஜி. இன்னுமே 90% இந்த கோடிங் அண்ட் மார்க்கிங் பிஸ்னஸில் தான் இருக்குது. அந்த பிஸ்னஸ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, அதில் எந்த விதமான குறையும் இல்லை. இப்போ அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் பார்த்துட்டோம். அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, அவங்களோட இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸஸ் எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு, அவங்களோட கரண்ட் பிஸ்னஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, ட்ராக் அண்ட் ட்ரேஸ் பிஸ்னஸ்னால் என்னங்கிறதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ட்ராக் அண்ட் ட்ரேஸ் பிஸ்னஸ் ஒன்று நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க, அது எங்கே வந்துட்டுருக்குன்னு கரெக்டாக உங்களால் ட்ராக் பண்ண முடியுது, ட்ரேஸ் பண்ண முடியுதுல்ல. சேம் அந்த ப்ராடக்ட்டை விற்றவங்க அந்த கம்பெனி சைட்லேருந்தும் ட்ராக் பண்ண ட்ரேஸ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்டான இண்டஸ்ட்ரி தான். அதில் இவங்க ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயராக மாற வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸ்டில் அ வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் தேர் பிஸ்னஸ். சேம் அப்ளைஸ் டு த பேக்கேஜிங் பிஸ்னஸ். இவங்களோட பிஸ்னஸ் மாடலில் இந்த பிஸ்னஸஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் ஆகுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ஏர்னிங்ஸ் காலில் சொல்லியிருந்தாங்க. பேக்கேஜிங் பிஸ்னஸ்க்கு இவங்க என்ன தான் அக்விசிஷனுக்கு செலவு பண்ணி வாங்கியிருந்தாலும் இட் இஸ் ஸ்டில் ப்ரீடிங் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். அதனால தான் நீங்கள் கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஸ்டாண்டலோன் பிஸ்னஸோட புவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ரிட்டர்ன் ரேஷியோஸும் கம்மியாக இருந்திருக்கும். அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்டர்நேஷ்னலாக இப்போ ரீசெண்டாக நடந்த அக்விசிஷன்ஸ் மூலிமா நீங்கள் பார்க்கலாம். டொமெஸ்டிக்காக அவங்க நலகர் அண்ட் குவஹாட்டியில் இருக்காங்க. அஸ்ஸாமில் இன்னொரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் டெவலப் பண்ணிட்டு வராங்க. அவங்க நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கு சில டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ அவங்க என்னெல்லாம் இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க, அவங்களோட கிளைண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த கிளைண்ட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இவங்க எவ்வளோ பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்கு சர்வ் பண்ணுறாங்கிறது. இப்போ நம்ம இவங்களோட குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸ்க்கு வரும், ஹைலைட்ஸ்க்கு வரும். ஸ்டாண்டலோனை முதல்ல தனியாக பார்த்துலாம். இவங்க கோடிங் அண்ட் மார்க்கிங் பிஸ்னஸ். அவங்க ரெவென்யூ க்ரோத் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருந்திருக்கு இன் Q4 ஆஃப் FY26. 1341.6 million, அதாவது 134 கோடி அவங்க ரெவென்யூவாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ரெவென்யூ அதிகமாக க்ரோ பண்ணியிருக்கோங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க எபிட்டா க்ரோத் 24.9% இயர் ஆன் இயர் வளர்ந்துருக்கு.
ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 16% இயர் ஆன் இயர் வளர்ந்துருக்கு. நம்ம ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியும். பட் இட் இஸ் வெரி வெரி மிஸ்லீடிங். ஏன்னா அவங்களோட FY25ல அவங்களுக்கு ஒரு டேக்ஸ் பூஸ்ட் கிடச்சிது. இதை நம்ம ஆல்ரெடி சில வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் FY26 FY25 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே புவர் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியும். பட் தட் இஸ் நாட் த கேஸ். இப்போ அவங்களோட குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம். Q4 FY26ல 134 crores வந்து இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. Q3 FY26ல 109 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 22% குவார்டர் ஆன் குவார்டர் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. Q4 FY25 ப்ரீவியஸ் இயர் இதே குவார்ட்டரில் 110 crores வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 21% இயர் ஆன் இயரும் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. அவங்களோட கிராஸ் மார்ஜின்ஸ் வந்து 60%ல் இருக்குது, நல்லாவே இருக்குது. கிராஸ் ப்ராஃபிட் 811, அதாவது 81 crores, 30% இயர் ஆன் இயர் அண்ட் 27% குவார்டர் ஆன் குவார்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜினும் 25%ல் இந்த குவார்ட்டரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எபிட்டா 33 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 24% இயர் ஆன் இயர் அண்ட் 34% குவார்டர் ஆன் குவார்டர் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லையும் 16% இயர் ஆன் இயர் அண்ட் 36% குவார்டர் ஆன் குவார்டர் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. நீங்கள் என்டையர் ஃபினான்ஷியல் இயருக்கு பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இன்கம் வந்து 15% க்ரோ ஆயிருக்கு. ரெவன்யூ 15% ஸ்டேபிளாக க்ரோ ஆயிருக்கு. கிராஸ் ப்ராஃபிட்டும் 17% க்ரோ ஆயிருக்கு. 69 basis points 0.69% அவங்க கிராஸ் மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 0.37% அவங்க எபிட்டா மார்ஜின்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் 22.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 36% டிக்ளைன் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கிடைச்ச டேக்ஸ் பெனிஃபிட் தான். கீழே நோட்டாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரண்ட் இயர் அண்ட் Q4 FY26 நெட் ப்ராஃபிட் ஆர் நாட் டைரக்ட்லி கம்பேரபிள் வித் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஃபிகர்ஸ் அஸ் அ கம்பெனி ரெக்கக்னைஸ்ட் ஒன் டைம் MAT கிரெடிட் என்டைட்டில்மெண்ட். இந்த FY26 அவங்களுக்கு கிடைச்ச அந்த கிரெடிட்னால தான் தே ஆர் ஷோயிங் புவரர் நம்பர்ஸ் கம்பேர்ட் டு FY25. இதை நம்ம மைண்டில் வச்சே ஆகணும். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வரைக்கும் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் இயர் ஆன் இயர் அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் நல்லாவே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த குவார்ட்டர் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ரெவன்யூவை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் கிராஸ் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்கு. மறுபடியும் 60% மேலே வந்திருக்கு. எபிட்டா மார்ஜினும் இப்போ கரண்ட்டாக கிட்டத்தட்ட 25% கிட்ட இருக்குது. எபிட் மார்ஜினும் 25% கிட்ட இருக்குது. அவங்க இந்த பர்டிகுலர் குவார்ட்டரில் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் அவர் எபிட்டா அண்ட் எபிட் நம்பர்ஸும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கன்சாலிடேட்டுக்கு வருவோம். இங்கே தான் சிக்கலே இருக்குது. இவங்களோட சப்சிடரி பிஸ்னஸ் முக்கியமாக இந்த வி ஷேப்ஸ்லாம் லாஸ் மேக்கிங்காக இருக்குது. ஸோ தேர் கிராஸ் ப்ராஃபிட் ஹஸ் பீன் ஸ்லைட்லி புவர். இருந்தாலுமே தே மேனேஜ் டு டூ அ குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் க்ரோத் இன் திஸ் குவார்ட்டர். Q4 FY26ல இயர் ஆன் இயர் 14%, குவார்டர் ஆன் குவார்டர் 17% அவங்க இன்கம் அதிகமாக இருக்குது. கிராஸ் ப்ராஃபிட்டும் 26% அண்ட் 25% இயர் ஆன் இயர் அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் ரெஸ்பெக்டிவ்லி அதிகமாக இருக்குது. மார்ஜின்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 5.9% அவங்களோட கிராஸ் மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 3.5% அவங்க கிராஸ் மார்ஜின்ஸ் குவார்டர் ஆன் குவார்டரும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 0.68% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 3.7% குவார்டர் ஆன் குவார்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இதுலேயுமே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிக்ளைன் தெரியும். 83% டிக்ளைன் மாதிரி காமிச்சிருக்கு. பட் ஆப்வியஸ்லி மிஸ்லீடிங். நீங்கள் என்டையர் ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னாலும் 13% அவங்க ரெவன்யூ க்ரோ ஆயிருக்கு. டிஸ்பைட் தேர் அதர் சப்சிடரி பிஸ்னஸஸ் பெர்ஃபார்மிங் புவர்லி, இவங்க ஸ்டாண்டலோன் பிஸ்னஸில் இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து க்ளீனாகவே தெரியுது. 13% தே ஸ்டில் மேனேஜ் டு க்ரோ தேர் ரெவன்யூஸ். 16% இயர் ஆன் இயர் கிராஸ் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 1.7% மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 0.46% டிக்ளைன் இருக்குது. இது கொஞ்சம் ஸ்லைட்லி கன்சர்னிங் தான். பட் வி வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் அந்த எபிட்டா மார்ஜின்க்கு தான் இன்றைக்கி ஏர்னிங்ஸ் காலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லெட்ஸ் ட்ராக் தேர் பர்ஃபார்மன்ஸ். எபிட்டா ஆனால் 10.6% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. FY21 to 26 அவங்களோட ஸ்டாண்டலோன் பிஸ்னஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்துடலாம். அவங்க ரெவன்யூ 17% CAGR வளர்ந்துருக்கு லாஸ்ட் 5-6 இயர்ஸில். எபிட்டாவும் 17% வளர்ந்துருக்கு. PAT 20% வளர்ந்துருக்கு. EPS 23% வளர்ந்துருக்கு. ஸோ என்ன தான் ப்ரீவியஸ் இயரோட இந்த இயர் டிக்ளைன் காட்டியிருந்தாலும் இன் டர்ம்ஸ் ஆஃப் PAT, which is actually misleading, அவங்க கன்சிஸ்டண்ட்டாக 20% மேலே க்ரோ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க EPS-ஐ. PAT CAGR for the last 6 years has been very very good. இப்போ நம்ம கன்சாலிடேட்டாக பார்த்தோம்னா FY21 வெறும் 203 crores தான் வந்து சேல்ஸாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ 481 crores. ஸோ கிட்டத்தட்ட 2.4 டைம்ஸ் அவங்க சேல்ஸை வளர்த்துருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் ஒரு ஸ்லைட் இஷ்யூ இருக்கும். 308 million which is 30 crores அவங்க FY21 ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்காங்க. FY24 கன்சிஸ்டண்ட்டாக ஏற்றினவங்க. FY25 ஒரு டேக்ஸ் பூஸ்ட்னால ரொம்பவே ஏற்றினவங்க. இந்த இயரில் ஒரு டிக்ளைன் காமிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட சப்சிடரி பிஸ்னஸஸ் ப்ளீட் ஆகிறதுனால தான். இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க PAT மார்ஜினும் சிக்னிஃபிகண்ட்டாக அடி வாங்கியிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அவங்க EPS-ஐ 27.26 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க PE ரேஷியோ இப்போ கரண்ட்லி அரௌண்ட் 25-26 இருக்குது. அவங்களோட சப்சிடரி பிஸ்னஸஸ் இங்கேருந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுன்னா இவங்க ஸ்டாண்டலோன் பிஸ்னஸ் ஆல்ரெடி நல்ல க்ரோத்தை காட்டுது. ஒன்லி when the subsidiary businesses start to perform even better, we can see a decent share price appreciation in control print.
இது இன்னுமே 1000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி தான். லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் இஸ் வெரி ஹைங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். அதனால தான் இதில் ஒரு சின்ன பொசிஷனும் எடுத்திருக்கேன். ஸ்டாக் P24 இருக்குது, ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஃப் த ட்ராப் இன் EPS திஸ் இயர். நான் நேற்று நைட் இவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்த உடனே கிளாட்ல இதை அப்லோட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபுல் அனாலிசிஸ் கொடுங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஆப்வியஸ்லி நம்ம வெறும் ஏஐயோட அனாலிசிஸை நம்ப முடியாது. ஸோ ஐ ஹேட் டு கிராஸ் ரெஃபரன்ஸ் த நம்பர்ஸ். ஸோ நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பிளைண்டாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் ஏஐ உங்களை ஒரு அனாலிசிஸ் பண்ண சொல்லி ஹெல்ப் பண்ண கேட்டாலும் யூ ஹவ் டு டெஃபினெட்லி கிராஸ் செக். அதை அப்படியே பிளைண்டாக நம்பவே கூடாது. இட் இஸ் ஸ்டில் நாட் ட்ரஸ்டபிள் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போ அவங்களோட ரெவன்யூ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா FY25 ஸ்டாண்டலோன் பிஸ்னஸ் FY26 ஸ்டாண்டலோன் பிஸ்னஸோட கம்பேர் பண்ணும்போது 15% growth இருக்குது. கன்சாலிடேட்டடாக 13% growth இருக்குது. இவங்க இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு டீசனான growth ரேட். இதுக்கு மேலே நம்ம growth ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அனாலிசிஸ் வந்தோன்னா ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட் 22% க்ரோ ஆயிருக்கு. மார்ஜின்ஸும் வந்து 23.6% அதிகமாக இருக்குது 22.3%லேருந்து. ஆனால் நீங்கள் வந்து பேட்டில் கன்சாலிடேட்டாக பார்க்கும்போது ஆப்வியஸ்லி ஒரு ஸ்ட்ராங் டிக்ளைன் இருக்குது. திஸ் இஸ் மெயின்லி டியூ டு த ஒன் டைம் டேக்ஸ் பெனிஃபிட் தட் தே காட். 49 crores அவங்களுக்கு லாஸ்ட் இயர் கிடச்சிருந்தது. இருந்தாலுமே தேர் ஸ்டில் அ ஸ்லைட் டிக்ளைன் இன் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் ஆன் இயர், பட் நாட் ஆஸ் மச் ஆஸ் இட் இஸ் ஷோன் இன் த நம்பர்ஸ். இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க சப்சிடரி பிஸ்னஸ் ப்ளீட் ஆகிட்டுருக்கு, வி ஷேப்ஸ் ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அதை அவங்க கண்டிப்பாக டேர்ன் அரவுண்ட் பண்ணி ஆகணும். தே ஹவ் டு இன்டெகிரேட் இன் டு தேர் பிஸ்னஸ் வெர்டிகல். பேலன்ஸ் ஷீட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வர்ச்சுவலி டெட் ஃப்ரீ தான். அவங்க பாரோயிங்ஸ் நில்லாக தான் இருக்குது, கரண்ட் பாரோயிங்ஸும் நில்லாக தான் இருக்குது. அவங்க நெட்வொர்த்தும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 438 crores 509 crores இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அனலைஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கிடைக்கும். ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ FY25லேருந்து FY26 ஸ்லைட்டாக டிக்ளைன் ஆயிருக்கு. அவங்களோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ டிக்ளைன் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அவங்க இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ட்ரேட் ரிசீவல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்க இன்வென்ட்ரி 109 crores 144 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு 32%. ட்ரேட் ரிசீவபிள்ஸும் 91 118 crores இம்ப்ரூவ் ஆயிருக்கு 29%. ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கன்வர்ஷன் FY26 கொஞ்சம் லோவராக இருந்தது காரணம் ஹெல்த்தியாக தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் கொஞ்சம் லோவராக இருந்ததுக்கான காரணம் அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் எக்ஸ்பான்ஷன் தான். அவங்க டிவிடன்ஸ் வந்து 10 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க பே அவுட் ரேஷியோ 21% தான். ஸோ 79% இஸ் ஸ்டில் ரீஇன்வெஸ்டட் இன்டு த கம்பெனி. இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது, மானிட்டர் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் தான். ட்ரேட் ரிசீவபிள்ஸும் இன்வென்ட்ரியும் நம்ம கீயாக மானிட்டர் பண்ணி ஆகணும். அண்ட் இன்டர்நேஷனல் சப்சிடரி பிஸ்னஸஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அது எப்போ நெட் ப்ராஃபிட்டபிள் ஆகுங்கிறத மானிட்டர் பண்ணி ஆகணும். FY26 அவங்க எம்ப்ளாயி காஸ்ட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது, அதையும் நம்ம மானிட்டர் பண்ணி ஆகணும். இந்த 3 மட்டும் தான் நான் இப்போதைக்கு ஒரு எல்லோ ஃப்ளாகாக பார்க்குறேனே தவிர ஓவராலாக அவங்க பிஸ்னஸ் எஸ்பெஷலி ஸ்டாண்டலோன் பிஸ்னஸ் இஸ் டூயிங் வண்டர்ஃபுல்லி. அவங்க கடனே இல்லாத ஒரு பிஸ்னஸ் அண்ட் மார்ஜின் அக்ரேட்டிவாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ்னால ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் இன் திஸ் பிஸ்னஸ். இருந்தாலும் என் போர்ட்ஃபோலியோவில் இது ஒரு சின்ன பொசிஷன் தான். இட்ஸ் நாட் கோயிங் டு மூவ் த நீடில். இருந்தாலும் இது இங்கேருந்து ஃபர்தராக விழுந்துச்சுன்னா ஐ மைட் ஆட். தவிர இந்த கரண்ட் ரேஞ்சஸில் நான் இதுக்கு மேலே ஆட் பண்ண போது என்னோட காஸ்ட் பேசஸ் கிட்ட தான் இந்த கம்பெனி இன்னுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் அரௌண்ட் 630 rupees தான் இதை வாங்கியிருந்தேன். என்னோட ஆவரேஜ் காஸ்ட்டும் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நேற்று கீழே விழும் போது வாங்கியிருந்தேன். பட் இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்க்கு அப்புறம் நான் பெருசாக இதை பில்ட் பண்ண போகிறதில்ல. அன்லெஸ் இட் கெட்ஸ் டூ சீப் டு இக்னோர். நான் இப்போதைக்கு இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் குவார்ட்டரில் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஐ வில் டேக் அ கால். நான் இந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்தால் ஜென்ரலாக அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆப்வியஸ்லி ஐ டேக் த யூஸ் ஆஃப் ஏஐ. நம்ம ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒரு நம்பரையும் போட்டு கேல்குலேட்டரில் போட்டு பார்க்குறதுலாம் வந்து ரொம்பவே கடினமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை நம்ம ஜெனரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிறது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டைமில் இந்த மாதிரியான ரீசோர்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும்போது ஆப்வியஸாக யூஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமாக நான் பார்க்குறேன். கண்ட்ரோல் பின் கரண்ட்டாக 624 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஐ திங்க் திஸ் கேன் கெட் சீப்பர் பிகாஸ் அவங்க ஏர்னிங்ஸ் இந்த பர்டிகுலர் இயரில் ப்ரீவியஸ் இயரோடையும் அண்ட் அதுக்கு முந்தின இயரோடையும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு. அவங்க ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். அவங்களோட மார்ஜின்ஸ் ஆப்வியஸ்லி இன்னுமே பெட்டராக தான் இருக்குது. ஆனால் கன்சாலிடேட்டாக அவங்க இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டி தானும். ஸோ தேர் அதர் வெர்டிகல்ஸ் ஹேஸ் டு எக்ஸ்பேண்ட். ஹவு இட் எக்ஸ்பேண்ட்ஸுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நம்ம ஐடிசிக்கு வருவோம். அவங்களோட Q4 FY26 ரிசல்ட்ஸும் FY26 ஓவராலாகவும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். அவங்களோட கீ ஹைலைட்ஸ் கன்சாலிடேட்டாக பார்க்கும்போது கிராஸ் ரெவன்யூ 10.3% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. EBITDA 5.4%, எக்ஸ்க்ளூடிங் பேப்பர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 4.9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்டாண்டலோன் பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா கிராஸ் ரெவன்யூ 10.1%, EBITDA 4.9%, எக்ஸ்க்ளூடிங் பேப்பர்னா 6%. அண்ட் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்க டிவிடெண்ட் இந்த என்டையர் இயருக்கு 14.5 rupees கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 6.5 rupees கொடுத்தாங்க. இப்போ ஃபைனல் டிவிடெண்ட் அவங்க 8 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 290 rupees ஆர் பிலோ ஐடிசிஐ இப்போ ரீசன்ட் ஃபாலில் வாங்கினவங்களுக்கு 5% வந்து டிவிடெண்ட் மூலியமாகவே ஈல்டு கிடைக்குது. ஐடிசியோட டிவிடெண்ட் டீல் மேலும் மேலும் ஃபியூச்சர் இயர்ஸில் வளருங்க தான் நான் எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். Q4 FY26 மட்டும் பார்த்தீங்கன்னா
அவங்களோட கிராஸ் ரெவன்யூ 17.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் 6.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் இல்லாமல் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் பேட் வந்து 6.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம கீ ஹைலைட்ஸ் அவங்களோட இண்டிபெண்டன்ட் செக்மெண்ட்ஸ் எஃப்எம்சிஜி சிகரெட்னு தனித்தனியாக பிரித்து பார்த்துருவோம். Q4 அவங்க எஃப்எம்சிஜி செக்மெண்ட் ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய அனலிஸ்ட்லாம் 10% தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 15% ரெவன்யூ இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 51% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் 200 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 2% வந்து இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 11% இருக்குது அவங்களோட எபிட்டா மார்ஜின். ஃபுல் இயர் பார்த்தீங்கன்னா அவங்க செக்மெண்ட் ரெவன்யூ 10% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது என்டையர் ஃபினான்ஷியல் இயர். எக்ஸ்க்ளூடிங் நோட் புக் பிஸ்னஸ் எடுத்திங்கன்னா 11% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நோட் புக் பிஸ்னஸ் டிட்டரேட் ஆகிட்டே இருக்குது. இது ஆப்வியஸ்லி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். செக்மெண்ட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 14% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களோட க்ரோத் கேட்டகரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள்ஸ், பிஸ்கெட், ஸ்நாக்ஸ், ஃப்ரோசன் ஸ்நாக்ஸ், நூடுல்ஸ், டெய்ரி, ப்ரீமியம் பர்சனல் வாஷ், ஹோம் கேர் அண்ட் அகர்பத்திஸ். இதுதான் அவங்க எஃப்எம்சிஜி பிஸ்னஸில் இருக்கிற முக்கியமான ப்ராடக்ட்ஸ். நோட் புக்ஸில் ஒரு டீசெண்டான ரீபவுண்ட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது லாங் டேர்மில் சர்வைவபிளான ஒரு ப்ராடக்ட்டை நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ நம்ம முக்கியமான மேட்ருக்கு வரும், சிகரெட் பிஸ்னஸ்க்கு வரும். அவங்க மார்ஜின்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ரெவன்யூ என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இன்னுமே சொல்கிறேன், அவங்க இன்னுமே டிரான்சிஷன் ஃபேஸில் தான் இருந்திருக்காங்க. 1 Februaryலேருந்து தான் இந்த நியூ டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. ஸோ இந்த 3 மாதத்தில் 1 மாதம் மட்டும்தான் அவங்க இம்பேக்ட் ஆயிருப்பாங்க. நெக்ஸ்ட் குவார்ட்டரில் தான் முழு இம்பேக்ட் தெரியும். அவங்க நெட் செக்மெண்ட் ரெவன்யூ சிகரெட் பிஸ்னஸில் 8.2% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. செக்மெண்ட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 5.1% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. இந்த என்டையர் Q4 அவங்களோட செக்மெண்ட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் 7.2% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ FY26 ஆப்வியஸ்லி டீசெண்டான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா என்டையர் இயரில் 1 month தான் இந்த நியூ டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த குவார்ட்டரில் மட்டும் அவங்க 7.2% செக்மெண்ட் PBIT 7.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் Jan 2026 வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஆஃப் சிகரெட்ஸ் என்னங்க நம்ம ஆடி தெரியும். அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் எடுத்திருக்காங்க. இந்த டேக்ஸ் இன்சிடென்ட்ஸ்லேயும் தப்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாகர்ட் அண்ட் அஜைல் ப்ரைஸிங் ஆக்ஷன்ஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் ஹைக் பண்ணுறது. ஆல்ரெடி கொஞ்சமாக ஹைக் பண்ணியிருந்தாங்க, இன்னொரு 3-4 தடவை ஹைக் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நிறைய அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ்லேயே அவங்க போர்ட்ஃபோலியோவும் அதுக்கேற்ற மாதிரி சஸ்டைனபிளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதில் இனிமேல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நாளைக்கு நம்ம பிரித்து மேஞ்சே பார்த்துருவோம். எங்கள் மார்ஜின்ஸ்லாம் எப்படி இம்பாக்டாக இருக்குங்கிறதெல்லாம் நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அக்ரி செக்மெண்ட்டில் அவங்க ரெவன்யூ 3% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2 year CAGR பார்த்தீங்கன்னா 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது மேலும் மேலும் பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்டில் சில டிஸ்ரப்ஷன்ஸ் நடந்திருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேப்பர் போட்ஸ் பிஸ்னஸ் 21% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 24% குவார்டர் ஆன் குவார்ட்டரும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ என்னோட பார்வையில் ஐடிஸோட இந்த குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த என்டையர் ஃபினான்ஷியலோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. அனலிஸ்ட் எதிர்பார்த்ததோட பெட்டராக இருக்குது. இருந்தாலும் நான் சிகரெட் பிஸ்னஸில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறேன். நாளை வீடியோவில் நம்ம இன்னுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ திங்க் ITC மைட் ஷோ அ டீசென்ட் ரெக்கவரி. ஷேர் பேஸில் அது நடக்குதா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எத்தனை பேர் இந்த என்டையர் பெர்சன்டேஜ்னு ஒரு பேஜ் விடாமல் முழுசாக படிப்பீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக படிக்கணுங்கிறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சே ஆகணும். ஒரு பேஜ்லையும் ஒரு வார்த்தையும் கண்டிப்பாக நீங்கள் படித்து டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு ஷுட் ஐ ஸ்டே இன்வெஸ்டட், ஷுட் ஐ ஆட் மோர், ஷுட் ஐ செல், ஷுட் ஐ எக்ஸிட்டுங்கிற டிசிஷனை நீங்கள் தான் எடுக்கணும். நிறையா பேர் ஐடிசியை வாங்குங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஐடிசி ஒரு ஸ்டேபிளான கம்பெனி, லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன், மீன்வைல் ஒரு கேட்டிங்க குட் ஈல்ட் த்ரூ டிவிடன்ஸ். ஸோ இதில் யாருமே தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் நீங்கள் என்ன கோல்ஸ் வச்சுருக்கீங்க லைஃப்பில், ஃப்யூச்சரில் என்ன ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அது ஐடிசி மூலமாக நிறைவேறுமா? உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஐடிசி எவ்வளோ போர்ஷன் இருந்ததுன்னா போர்ட்ஃபோலியோக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கும், அட் த சேம் டைம் டீசென்ட் ஆல்ஃபாவும் க்ரியேட் பண்ண முடியுங்கிறதுலாம் உங்களோட தனிப்பட்ட டிசிஷன் தான். உங்களோட தனித்தன்மையான போர்ட்ஃபோலியோவுக்கு நீங்களே ஒரு தனித்தன்மையான முடிவெடுங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேன், 50% ஐடிசியில் தான் இருக்குது, 75% ஐடிசியில் தான் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நிஜமாலே உங்கள் கோல்ஸுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமாங்கிறத யோசிச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக அலோகேட் பண்ணவங்களும் அலோகேஷனை அதிகப்படுத்த தயங்க தேவையில்லை. எல்லா ஸ்மால் கேப்பாகவே வச்சுக்கிட்டாலும் ரிஸ்க்கு தான். அப்போ நீங்கள் ஐடிசி, HDFC பேங்க் போட்டால் லார்ஜ் கேப் பக்கமும் போகலாம். ஸோ இது மேலோட்டமாக நான் இப்போதைக்கு பார்த்துருக்கேன். ஆப்வியஸ்லி இட் சீம்ஸ் ப்ராமிசிங். நாளைக்கு நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். கண்ட்ரோல் பிரிண்டோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை நான் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக அவங்க கூட அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணியிருந்தேன். நான் அந்த கம்பெனியை ஓன் பண்ணுறேங்கிற ஒரே காரணத்தினால பாசிட்டிவ்ஸை மட்டுமே சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் ஆப்வியஸ்லி தேர் ஆர் ஃபியூ ஹெட்வின்ஸ். அந்த 3 பாயிண்ட்டை நான் சொல்லியிருந்தேன், அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சேம் வித் ஐடிசி, அதோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு நம்ம நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. ஈரான் US வாரில் ஏதாவது ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருந்தால் நான் யூடியூப் சேனலில் ஒரு போஸ்ட் மூலிமா உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். யூஸ்வலாக வீடியோ முடிஞ்ச உடனே நான் ஏதாவது ஒரு லெஜெண்டரி இன்வெஸ்டரோட ஐடியாஸை
உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிள் லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதர் கமிட்மெண்ட்ஸ் இருக்கிற காரணத்தினால நான் நாளையிலேருந்து அதை கண்டினியூ பண்ணுறேன். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.